ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனிடத்திற்கு அற்றது என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வேதத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனாலும் என் வாழ்க்கையில நன்மை நடக்கவில்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கவில்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கவில்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, என் சூழ்நிலைகள் மாறவில்லை, பிரச்சனைகள் மாறவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, ஒன்றை நீங்கள் வேதத்தின்படி சிந்தித்துக் கொள்ளுங்கள். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ அவருடைய கிரிகள் இவ்வளவுதானோ. மிக முக்கியமான வரிகள், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி மீதங்கு உலாவி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. என் தேவனுடைய ஜனமே, வேதத்தை வாசித்தாலும் வேதத்தை தியானித்தாலும் ஆலயத்துக்கு போனாலும் ஆண்டவரத்தில் அன்பு கொண்டாலும் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் வேதம் சொல்லுகிறது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். கர்த்தர் நம்முடைய கிரியை கவனித்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய செயல்களை கவனித்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய சுபாவங்களை கவனித்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் அழகாய் சொல்கிற 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது அங்க ஆசா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார், ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அவன் நன்மையும் செம்மையுமான காரியங்கள், அந்நிய தேவருடைய காரியங்களை விளக்கினான், பலிபீடத்தை உடைத்தார், மேடைகளை தகர்த்தார், விக்கிர தோப்புகளை சுட்டரித்தார், யூதா எங்கிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடும்படி போதனை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் தேடத்தக்க யூத குலத்திற்கு அவர் போதனை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி அவர் ஆட்களை, ஆசாரியர்களை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் ஆசாவுடைய கிரிகளை கவனித்து பார்த்தார். இந்த ஆசா என்பவன் என் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். பிதாக்கள் நடந்து வந்த பாவமான வழிகள், விக்கிரமான வழிகள், அந்நிய காரியங்களிலிருந்து அவன் விடுபட்டு கர்த்தரை நாடவும் தேடவும், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க, நேர்மையாய் இருக்க, செம்மையானவனாய் இருக்க தன் வழிகளே அவர் சிந்தித்து இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அதை செயலாய் மாற்றினார். அதனால்தான் மீகா 2:7 வாசிக்கிறோம், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. இந்த ஆசா வாழ்க்கை வரலாறு நீங்கள் கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக இருந்த எல்லா அருவருப்பான காரியங்கள், அந்நிய காரியங்கள், அசுத்த காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், பாரம்பரிய காரியங்கள், பிதாக்கள் செய்த எல்லா அக்கிரம செயல்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆசா திரளான பட்டணங்களை பிடித்து, கோபுரங்களை கட்டி, அரண்களை கட்டி, வாசல்களை போட்டு, தாழ்பால்களை போட்டு பலப்படுத்தினான். மிக முக்கியமான வார்த்தை சொல்கிறது, மிக மிக முக்கியமாக 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஏதோ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு யுத்தமில்லாது இருந்தது, அவனுடைய ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. ஆகையால் நானும் வேதத்தை படிக்கிறேன், நானும் வேதத்தை தியானிக்கிறேன், நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நானும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன், ஆண்டவரை நானும் உபவாசிக்கிறேன் சொல்லுவதை நிறுத்திவிட்டு முதலாவது
அவன் தன் சுய கிரிகளை சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய கிரைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையானதா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆசா தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தார். ஆகையால் அவர் கர்த்தரை தேடின நாட்கள்ல அவர் காரியம் வைத்தது. நீங்களும் நானும் நம் தேவ ஜனங்கள் அனைவரும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்பதை புலம்புவதை விட்டுவிட்டு, மனஸ்தாபப்படுவதை விட்டுவிட்டு, அங்கலாய்ப்பதை விட்டுவிட்டு, அவிசுவாசம் படுவதை விட்டுவிட்டு நம் சுயக்கிரிகளை சோதித்து பார்த்து எந்த இடத்துல நாம் தவறு செய்தோம் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் சுயக்கிரிகளை சோதித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்புவோம். நிச்சயமாகவே ஆசாவுக்கு காரியம் வாய்த்தது போல நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகையால் இன்றைக்கு தன் காரியங்களிலே செம்மையாய் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள். மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென்.